என்றோ வாழ்ந்து செத்த பெரியாரை பேசியதையும் செய்ததையும் சொன்னதற்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. இன்றைய லேட்டஸ்ட் தலைவர், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட தலைவர் சீமான், அவரை அவ்வளோ அநாகரிகமாக போஸ்டர் போட்டு ஒட்டிங்களே. உங்கள் அரசியலுக்கும் எங்கள் அரசியலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அரசியல்வாதியில் யார் ஏன் இன்னைக்கு மூர்க்கமாக சண்டை போடுறவன்? சீமான். ஒரு படத்துக்கு போனால் வில்லனும் ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு கிளாப் பண்ணுவாங்க? ஹீரோக்கு தான் கை தட்டுவாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் ஹீரோவாக பார்க்குறாங்க சீமானை. அறிவுபூர்வமாக பேசக்கூடிய சீமானை பார்த்தால் அவர்களுக்கு காமுகனாகத்தான் தெரியும். ஏன்னா அது மஞ்சக்காமால கண்ணு. மஞ்சக்காமால கண்ணில் எதை பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சளாக தான் தெரியும். அவர்கள் காம கண்ணோடு பார்க்குறாங்க. ஒரு துஷ்பிரயோக கண்ணோட பார்க்குறாங்க. இன்னும் இந்த 100 வருஷத்துக்கு முன்ன பேசினா கதையே எடுத்துக்கிட்டு பெரியார் 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 சொம்பு தூக்கிட்டு அலையிறாங்க இவங்க. இதற்கு 4 அல்லக்கை முண்டவங்க வேற. அதுங்க 4 பேர் 1000 2000 வாங்கிக்கிட்டு ஆமாம் பெரியார் தான் தியாகி, பெரியார் தான் இருக்கட்டும். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் உங்கள் அச்சுறுத்தலுக்கோ உங்களுடைய அதிகாரத்திற்கோ உங்களுடைய ஆணவத்திற்கோ ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். நாங்கள்லாம் அப்படியே தைரியமாக தில்லாக நிற்கிறோம். நீங்கள் தான் அடிபணியணும். கொடியாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாம் தமிழோடைய தலை தொங்க விட்டுருவாங்க. நோ 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 நோ, நாங்களாம் வீரியமாக இருக்கிறோம். சரியா? நீங்கள் யார், நீங்கள் எப்படியேப்பட்டவங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க, எல்லா வரலாறையும் படிச்சுட்டு தான் நாங்கள் என்ன கொடையா அப்படி மட்டைக்கு வைக்கிறதுக்கு மடக்க முடியாது சாமி. ராஜா சும்மா இவங்க பொய் சொல்லிட்டு அலையிறாங்க. நாம் தமிழர் கட்சி யாருக்கும் எப்போதும் அடங்காதுமா. எதுக்கு பயப்படணும்? நாங்கள் என்ன திருடுறோமா, புட் பேக்கெட் அடிக்கிறோமா, கொள்ளை அடிக்கிறோமா? நாங்கள் அந்த மாதிரி கிடையாதுன்னு எங்கள் பிள்ளைங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு யாராச்சும் கல் எடுத்து அடித்தாங்களா? திருப்பி நாம் தமிழர் வேறு கட்சியாக தான் அடிச்சிருப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு கொடியை கிழிச்சிங்க, அவங்கன்னா வேட்டையை உருவிருப்பாங்கல்ல, கட்சி வேஸ்ட்டே உருவிருப்பாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க அது செயலில்ல. காரணம் எங்கள் பிள்ளைங்களாம் நாகரீகம் கருதி எங்களுடைய அண்ணனின் வளர்ப்பு எங்கள் சீமான் சொல்லியிருக்காரு. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பெரியாரை சர்ச்சைக்குரிய வகையில பேசிட்டாரு அப்படின்றதுதான் பரபரப்பான விஷயமா இருக்கு. அதுக்காக பெரியாரை ஆதரவாளர்கள் பதிலடி கொடுக்கும் விதமா பாத்தீங்கன்னா காம வெறியனே சீமான் அப்படின்னு அவதூறு போஸ்டர்கள் தமிழகத்துல பல இடங்கள்ல ஒட்டப்பட்டிருக்கு மேம். பார்த்தேன். இத பொதுமக்கள் பார்த்து கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த அளவுக்கு இழிவா பேசுறீங்களே, இது நியாயமா அப்படின்ற மாதிரி தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்காங்க. இப்போ நீங்க இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறீங்க? இது ஒரு அரசியல்ல ஒருவர் தவறு செய்யும் பொழுது மற்றொரு கட்சி சுட்டி தான் காட்டும். நாங்க என்ன தவறு செஞ்சாலும் நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது, அப்படியே வாய் மூடி மௌனியா இருங்க, காது 2ஐயும் மூடிக்கங்க, கண்ணு 2ஐயும் மூடிக்கங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு அரசியல்ல ஒரு தவறு நடக்கும் போது எதிர்கட்சியா இருக்கிறவங்க, இப்போ நாங்கள் தான் எதிர்கட்சியா இருக்கிறோம். இப்போ எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 2வது இடத்துல நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. ஆமா. மற்றவர்கள் வேணா கண்டு காணாம போகலாம். நாம் தமிழர் சீமான் அப்படி போக மாட்டாரு. ஒரு தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறாரு, இது நடக்குது, இது மக்களுக்கு ஆபத்து, இது பேராபத்து, எங்களோட மலை கொள்ளை போகுது, மணல் கொள்ளை போகுது, நீர் கொள்ளை போகுது, மக்கள் சுதந்திரமாக நடக்க முடியல, வருமானம் இல்லை, ஏழ்மையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, விலைவாசி உயருது, அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்யுங்க. இதையெல்லாம் அறிவுபூர்வமாக பேசக்கூடிய சீமானை பார்த்தால் அவர்களுக்கு காமுகனாகத்தான் தெரியும். ஏன்னா அது மஞ்சக்காமால கண்ணு. மஞ்சக்காமால கண்ணில் எதை பார்த்தாலும் மஞ்சள் மஞ்சளாக தான் தெரியும். அவர்கள் காம கண்ணோடு பார்க்குறாங்க. ஒரு துஷ்பிரயோக கண்ணோட பார்க்குறாங்க. அதுதான் மேம் சீமானுக்கு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா இவர் சொல்கிற கருத்துக்கள் மேலே போயிடக்கூடாது. ஓ 26ல் எலெக்ஷன் வருதுமா, இந்த எலெக்ஷனுக்குள்ள வளர்ந்துக்கிட்டு இருக்காரு சீமான். அவர் இன்னும் வளர்ந்துருவார். இவரை வளர விடக்கூடாது. மீண்டும் இவர்கள் ஆட்சி வரணும், மீண்டும் திராவிட கட்சி தான் ஆட்சிக்கு வரணும், அவர்களே ஆள வேண்டும். இந்த மாதிரி ஒரு கொள்கை காரணம் அவங்க நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த சொத்தை பாதுகாக்க ஒரு கவசமாக இந்த பதவி வேணும்.
இதுக்கு என்னென்னா பயம் என்னென்னா சீமான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களாம் இளைஞர்கள், இப்போ நாங்கள்லாம் கூட அவ்வளோ தூரம் சிந்திக்கலை எங்களோட வயசில். இப்போ இருக்கிற இளைஞர்கள் சிந்திக்கிறார்கள், சிந்தித்து செயல்படுறாங்க. எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய்ங்கிற அதை அப்படியே ஆராய்ச்சி பார்க்குறாங்க இளைஞர்கள். கண்டிப்பாக. அப்போ அந்த இளைஞர்கள் எங்கே வந்து சீமான் பக்கம் போய் விடுவார்களோ, நம்ம செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டிவிட பயம்தான். அதில் ஒரு முக்கியமான காரணமாக என்ன நினைக்கிறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி. ஆமாம், அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் நடந்துச்சு. அப்போ அந்த பாலியல் நடக்கும் பொழுது வந்து கூட அந்த சார் யாருன்னு பல கட்சிகள் கேட்டுருச்சு, பல பேரும் கேட்டாங்க, பல நாட்களாக கேட்குறோம். இதற்கு வந்து இதுவரை வந்து எந்த பதிலும் இல்லை, யாரிடமிருந்தும் வரல. அந்த சார் யார், அதை தான் நாங்கள் கேட்டோம், அதுக்கு பதில் தரல. இப்போ இந்த என்னாச்சுன்னா இது பெரிய லெவலில் போயிடுச்சு, ரொம்ப தீவிரமாயிருச்சு. மக்கள் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு திமுகவோட பிரமுகர் ஞானசேகரன் அப்படின்னு பேர் வந்துருச்சு. சரி, இவர் சொல்லிட்டாரு எங்களோட திமுக கட்சிக்காரரே இல்லை, அவர் வந்து சும்மா அனுதாபி, ரைட்டு, அபிமானி, நீ எதையோ ஒன்று வச்சுக்கோங்க, தவறு செஞ்சுட்டான். அப்போ உங்களுக்கு திமுகவுக்கும் அவனுக்கு எந்த சம்மந்தம் இல்லைல்ல, அவனுக்கு ஏன் தண்டனை தரல, அவரை ஏன் பொத்தி பொத்தி வைக்கிறீங்க, அவனை ஏன் ஒழிச்சு வைக்கிறீங்க? இதுதான் நாம் தமிழருடைய கேள்வி. இதை வந்து மறைக்கணும். உலகம் புற பேச வெளிப்படையா பேசுறாரு, எதிர்த்து அடிக்கிறாரு. ஒண்ணு தமிழ்நாடு முழுக்க வந்து தீயா பரவுது, காட்டு தீயா பரவுது. இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த நிகழ்வு திமுக காரர்களோட பேர் வந்துச்சு, உலகம் பூரா பரவலாயிடுச்சு. இதை மறைக்கணும், இதை மக்கள் மறக்கணும், யாரும் பேசக்கூடாது. இதற்காக தான் புதுசா வந்து பெரியாரை தூக்கி தலையிலே வைத்திருக்கிறார்கள். இப்ப இந்த அவப்பெயரை சீமானவர்கள் மீது ஏற்படுத்தினா அவர் வந்து வாயடைக்கப்படுவார் அப்படின்ற, வாயடைக்கப்படுவாரு, மக்கள் மறந்துடுவாங்க, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியை மறந்துடுவாங்க, அந்த பெண் பாலியலை மறந்துடுவாங்க, ஞானசேகரனை மறந்துடுவாங்க, திராவிட கழக தவறை மறைத்து விடுவார்கள், மறந்து விடுவார்கள் அப்படின்னு பெரியாரை தூக்கி பிடிக்கிறாங்க. பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? அவர் பேசியதாக உண்மையோ பொய்யோ அவர் பேசியிருக்கிறார், பேசியது பலகாலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. இதை எத்தனையோ முறை எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ மேடைகளே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சீமான் சொன்னோன்னே திசை திருப்பி 141 எத்தனைக்கு வழக்கு போட்டிருக்காங்க, 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் இப்போ போட்டிருக்காங்க. இது என்ன காரணம்? நீங்கள் வந்து ஒரு நினைக்கிறாங்க இவங்க என்னன்னாக்கா, என்னது ஒரு பெரிய மூட்டையை வந்து சின்ன மண்ணுக்குள்ளே வச்சு மூடிடலான்னு சொல்லிட்டு, சுரக்காயை சோத்துக்குள்ளே மறைக்க முடியாது. இவர்கள் அதான் நினைக்கிறாங்க. இவங்க ஒரு பெரிய தவறை செஞ்சுட்டு ஒரு சின்ன கோடாக ஆக்கணும், அப்போ இதை விட ஒரு பெரிய கோடு போடணும், அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க. மக்கள் மறக்க மாட்டார்கள். இப்போ இதுல இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா, சீமானவர்கள் பெரியாரின் எதிர்ப்பு மூலமா திராவிட மாடலுக்கு மட்டும் எண்டு கார்டு கொடுக்கல, விஜய் அவர்களும் வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னு சில பேர் பேசுறாங்களே மேம், இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் வந்து புதுசா வந்த பையன், சின்ன பையன், இவர்களோட உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் வந்து விஜய்கிட்ட பலிக்கும். இப்போ தான் வருது. அந்த பையன் படம் நடித்தாலே அந்த பிள்ளைய படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இப்போ கட்சி வேற ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அழுத்தம், விஜய்க்கு வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு வாய்மொழி இருக்கிறாரு. அவரை பயமுறுத்துறாங்க, எத்தனை நாளைக்குமா இவங்கெல்லாம் பயமுறுத்துவாங்க? எல்லா கட்சியும் பயமுறுத்தி எல்லாரையும் காலு கீழே போட்டு மிதிக்கிறதா எப்படிமா இது? இல்லை, சீமானவர்கள் விஜயை எதிர்க்கிறது உண்மைதானா? இந்த பெரியார் விஷயத்தில் சீமான் வந்து யாரையுமே எதிர்க்கல. நாங்கள் எதிர்க்கிறது வந்து பாலியல் குற்றவாளியை தான் எதிர்க்கிறோம், அதை ஆதரிப்பவர்களை எதிர்க்கிறோம். நாங்கள் எங்களை தனிப்பட்ட கருத்தோ தனிப்பட்ட இது எந்த கட்சியுமே கிடையாது. இல்ல, அவரும் வந்து பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்காரு. யாரு? விஜய் அவர்களும். அதனால சீமானினுடைய எதிர்ப்பு அவர் பக்கமும் திரும்புதா அப்படின்னு ஒரு கேள்வி. விஜய் பக்கம் திரும்பல, அதை நாங்க சொல்ல இவர்கள் தான் அதை தூக்கி பிடிக்கிறாங்க. ஏன்னாக்கா இவங்களுக்கு வந்து யாரையாச்சும் மோத விடணும், இவங்களுக்கு அதே பொழப்பு. இவங்களுக்கு யாராச்சும் இப்போ வந்து யாருன்னா புதுசாக விஜய் வந்திருக்காரு, சீமான் கிட்ட இருக்கவங்க அங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்க இப்படி ஒரு பிம்பத்தை உண்டாக்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்க தொண்டர்கள் நாம் தமிழர் தான் இருக்காங்க. இவர்கள் நினைப்பு என்னன்னா விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க, இவங்கெல்லாம் கூண்டோட போயிடுவாங்க அப்படின்னு விஜயை வந்து தூண்டி விடுறாங்க. அது எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாங்கள் வந்து நியாயத்தை கேட்குறோம், உண்மையை கேட்குறோம். அதுக்கு திராணி இருந்தால், தெம்பு இருந்தால், தில் இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அந்த குற்றவாளியை கைது செய்யுங்கள், அந்த சார் யாருன்னு சிறையில் அடைங்க, பப்ளிக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பெரியார் கதையை போய் ஏமா எழுக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை எங்களை சப்போர்ட் பண்ணுறாரு,
அவர் எதிரி. இப்போ வந்து நம்ம அதிமுக எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா உண்மையை பொய் எதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அவர்கள் அரசியல்வாதி இருந்தால் கூட ஒரு தராசில் வச்சு பார்க்குறாங்க, உண்மை எது பொய் எது. சீமான் ஏன் போராடுகிறார், இவர் போராடுறாங்க, என்ன நடக்கும்? இல்ல, அதாவது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அண்ணாமலை அவர்களும் எச் ராஜா அவர்களும் சீமானுடைய இந்த பெரியார் எதிர்ப்புக்கு நான் ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எச் ராஜா நேத்து பேசியிருக்காரு. ஆனா இதை வந்து பெரியார் ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மதவாதத்தை சேர்ந்தவங்க, சீமானவர்கள் இனவாதத்தை சேர்ந்தவர், அதனால பிரிவினையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்துல அப்படின்னு ஒரு கருத்து ஏற்படுது மேம். இப்படியே சொம்பு தூக்கி தான் இந்த நாட்டை நாசமா ஆக்கிட்டாங்க. மக்களை பூரா மடையர்களாக்கி 100க்கும் 200க்கும் 500க்கும் 1000க்கும் 5 கிலோ அரிசியும் 1 கிலோ சர்க்கரைக்கும் ஓட்டுக்களை வாங்கி ஜெயிச்சு கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் படித்த இளைஞர்கள், படித்தவங்க, அவங்கெல்லாம் வந்து இவங்க பேச்சை இவங்க உருற புருடாலாம் நம்ப மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு வந்து கதை சொல்லுவாங்க, சாப்பிட்டு இருட்டில் வந்து உட்காந்தினா பூதம் வந்துடும், நீ சாப்பாடை சாப்பிடலாம் பேய் வந்து சாப்பிட்ரும். நாங்கள் நம்பினோம். இப்போ என் பேத்திக்கிட்ட போய் சாப்பிடு பூதம் வந்துடும்னா சொல்லுவாள், நீ தான் பூதம் மாதிரி இருக்கிற, பூதம்லாம் கிடையாது. எங்கே வந்து ஏட்ட கதோட நாங்கள்லாம் வந்து கம்ப்யூட்டர் வேர்ல்டில் இருக்கோம், நீ வந்து உங்கள் அம்மா சாயா சொன்னதெல்லாம் கிட்ட பேசாத. நீங்க வளர்ந்துட்டாங்க பிள்ளைங்க, அறிவாளி ஆகிட்டாங்கன்னு சொல்கிறான். அவங்கள்ட்ட போயிட்டு நீ இன்னும் இந்த 100 வருஷத்துக்கு முன்னே பேசினா கதையவே எடுத்துக்கிட்டு பெரியார் 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 சொம்பு தூக்கிட்டு அலையிறாங்க இவங்க. இதற்கு 4 அல்லக்கை முண்டவங்க வேற, அதுங்க 4 பேர் 1000 2000 வாங்கிக்கிட்டு ஆமாம் பெரியார் தான் தியாகி, பெரியார் தான் இருக்கட்டும். இல்ல மேம், ஏற்கனவே வந்து சீமான் அவர்கள் வந்து பாஜகவினுடைய பி டீமா செயல்படுறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் வருது. இப்ப அவர்கள் ஆதரவு கொடுக்கும் போது அது உண்மையாகிடுச்சு அப்படின்றத நிரூபிக்க பாக்குறாங்க. இதுக்கு நீங்க என்ன மாதிரியான பதிலடி கொடுக்க போறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு பதில் எல்லாம் கொடுக்க முடியல. இவர்களுடைய குணமே அதாம்மா, யாரும் வளரக்கூடாது, வளர்ந்தா உடனே வந்து பிஜேபி பி டீம், அது காங்கிரஸ் பி டீமு, அதிமுக பி டீமு, இப்படியே இதுக்கெல்லாம் அடிவருடிகள். இவங்களுக்கு வந்து வேற ஒன்றும் சொல்ல தெரியாது, வேற ஒன்றும் தெரியாது. இல்லைன்னாக்கா இவங்க வந்து கோழைகள், அப்படி இல்லையா காமுகர்கள், அந்த பொண்ணு கூட தொடர்பு, இந்த பொண்ணு கூட தொடர்பு, இந்த மாதிரி சித்தரித்து படம் ப்ளூ படம் போடுறது, இல்லைன்னாக்கா தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. இல்லை இவங்களே செய்வாங்க, இவர்கள் எல்லாம் செய்வாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இதையெல்லாம் கடந்து தான் நாம் தமிழர் வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் பயம். நாங்கள் யாருக்கும் பீட்டிங் இல்லைம்மா. நாங்கள் வந்து நீங்கள் நல்லா அண்ணன் சீமானோட வலையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடியையும் எதிர்ப்பார், வரி அதிகமான மோடியையும் பிஜேபியும் எதிர்ப்பார். இப்போ நம்ம அதிமுக ஒரு தவறு செய்தால் அவர்களையும் எதிர்ப்பார், காங்கிரஸ் தவறு செஞ்சால் அவர்களையும் எதிர்ப்பார், எல்லா கட்சியும் எதிர்ப்பார். இவர் என்ன சொல்லணும், நியாயமாக நேர்மையாகவும் உண்மையாக இருக்கணும். யார் யாரை குறைச்சா எல்லாரும் எதிர்க்கிறார், எல்லாரையும் போராடுறாரு. யார் இவர் போய் மோடியை நாங்கள் யார் தூக்கி வச்சுட்டு ஆடலையா? அண்ணாமலை அறிவாளி. மோடி இருந்தார், அப்போ வந்து தமிழிசை இருந்தாங்க, நாங்களே தமிழிசையை கலாச்சிருக்கோம். தாமரை மலரவே மலராது, மலரும் மலரும்னாங்க, மலராதுன்னு சொன்னோம். இப்போ அண்ணாமலையை பாராட்டுறோம், அவர் அறிவு சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நடப்பு அரசியலை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அரசியலை பேசுகிறார் அவர். அதனால அண்ணாமலையை பாராட்டுறோம். அது எப்படி பிடிஎம் ஆகிடுவார்? இவர்களுக்கு வந்து வேறு வேலை இல்லைம்மா. இவர்கள் வந்து இன்னும் வந்து 1940 இருக்கிறாங்க. இவங்க மக்கள்லாம் விழிச்சிட்டாங்க, மக்கள் எல்லாம் முன்னேறிட்டாங்க, மக்கள்லாம் கூகுளில் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பெரியார் என்ன பேசினார் அதுதான் வந்து ஃபுல்லாக ஹாஸ்டேக். தான் கூகுளுக்கு ஃபோன் அடித்தா கூகுளே இன்ஃபார்ம் பண்ணுது, நீங்கள் வந்து இத்தனை நம்பரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெரி பிஸி. ஏன்னா பெரியாரோட வரலாறை அதிகம் தேடப்படும் தேடுறாங்க, தேடும் அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் வந்து உங்கள்கிட்ட கதையெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. பெரியார்னா யாரு, ஈவே ராமசாமினா யாரு, இதெல்லாம் கேட்க வேண்டியதில்லை. மணியம்மைனா யாரு, அவரோட மனைவி பேர் என்ன, அண்ணா இதெல்லாம் கேட்க வேண்டாம். அண்ணாதுரை அவர் அரசியல் என்ன, அப்படியே வருது வரலாறு பூரா. அவங்க அம்மா அப்பா பாட்டான் பூட்டான் பேரன் பேத்தி, பிறந்த ஊர், எத்தனை மணிக்கு பிறந்தாரு, எந்த நர்ஸு டெலிவரி பார்த்து வரைக்கும் வந்துடுது. இவங்க இன்னும் பைத்தியக்காரங்க, இன்னும் வந்து இந்த கலியுகத்தில் இருக்காங்க. சரிங்க மேடம், இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் வந்து இந்த பெரியார் சர்ச்சையை கையில் எடுத்ததால நாம் தமிழரினுடைய கொடியை வந்து பெரியார் ஆதரவாளர்கள் போட்டு மிதிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நிர்வாகியினுடைய கார் கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வன்முறைகள்லாம் வந்து நடக்குது. இது வந்து இந்த ஒடுக்குமுறையின் மூலம் சீமான் வந்து இந்த சர்ச்சையை கையை விட்டுடுவாரா, முயற்சியை கைவிட்டுருவாரா? ஒருபோதும் பயப்பட மாட்டோம். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் உங்கள் அச்சுறுத்தலுக்கோ
உங்களுடைய அதிகாரத்திற்கோ உங்களுடைய ஆணவத்திற்கோ ஒருபோதும் அடிபணிய மாட்டோம். நாங்கள்லாம் அப்படியே தைரியமாக தில்லாக நிற்கிறோம். நீங்கள் தான் அடிபணியணும். கொடியாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்சிக்கிறீங்க நாம் தமிழோடைய தலை தொங்க விட்டுருவாங்க. நோ 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 நோ, நாங்களாம் வீரியமாக இருக்கிறோம். சரியா? நீங்கள் யார், நீங்கள் எப்படியேப்பட்டவங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க, எப்படி வந்தீங்க, எல்லா வரலாறையும் படிச்சுட்டு தான் நாங்கள் இருக்கோம். அதனால் இது வந்து மிரட்டுறாங்கம்மா. அவர்களுக்கு சங்கின்னு சொல்கிறாங்க சீமான. இவர்கள் தான் சங்கிகள். இவர்கள் தான் நாலாந்தர அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொடியை கிழிக்கிறது, காரை கல்லை விட்டு அடிக்கிறது. அரசியலில் கருத்துக்கள் தேவை. இப்போ நீங்கள் நான் கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் நீங்கள் எப்படி இந்த கேள்வியை கேட்கலான்னு நான் கேட்டால் நான் அறிவாளி கிடையாது, அடி முட்டாள் நான். நீங்கள் ஒரு கொஸ்டின் வைக்கிறீங்க, அம்மா இது ஏன் சொல்கிறீங்க, எதனால சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும். தில்லிருந்து ஆன்சர் பண்ணணும். இல்லையா எனக்கு தெரியாதுன்ட்டு ஒதுங்கி போயிடணும். அதை விட்டுட்டு நீங்கள் எப்படி கேள்வி கேட்டீங்க, நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்க, என்ன முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்மா இது? ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, பெரியாரை பற்றி சொல்லி தான் ஆகணும், பெரியாரை பற்றி வரலாறு சொல்லி தான் ஆகணும், நேருவை பற்றி கேட்ட சொல்லி தான் ஆகணும். வன்முறையை கையில் எடுக்கிறது சீமான் வாய் அடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தானே? ஆமாம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். நீங்கள் கல்லை விட்டு அடிங்க. இது என்ன அவர்களுக்கு பழக்கமா? சோடா பாட்டிலு, கல் இதெல்லாம் விட்டு அடிக்கிறது பழக்கம்தான். திமுகவுக்கு பழக்கம். அதை மீண்டும் கையில் எடுக்கணும். என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி அரசியல் வேணான்னு சொல்கிறோம். இளைஞர்களை அந்த பாதைக்கு கொண்டு செல்லாதீர்கள். இப்போ இருக்க இளைஞர்கள் அந்த மாதிரி இல்லை. எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க, அதாவது வேலை பார்க்குறாங்க, அறிவார்ந்த புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. அவர்களை தயவு செய்து ஒரு தீய வழியில் கொண்டு போகாதீங்க. அரசியலை நீங்கள் பண்ணுங்க, திறமை இருந்தால் பேசுங்க, குற்றத்தை நிரூபிங்க. அதை விட்டுட்டு சும்மா அந்த தெருவாக போஸ்ட் ஓட்டுறது, காமுகன்னு போஸ்ட் ஓட்டுறது, இந்த ஒருத்தி பூனலட்சுமி ஒருத்தி இருக்காள, அவருக்கு 200 கூட்டாந்து விட்றது, விஜயலட்சுமிக்கு ஒரு 500 கூட்டாந்து விட்றது, இன்னும் ஒரு பொம்பளை இருக்கா அவளுக்கு ஒரு 1000 கொடுத்து விட்றது. இந்த ஊபிஸ்லாம் நிற்கிறாங்கல்ல, இந்த இவங்கெல்லாம் 200, 500, 1000. ஒரு கோழி பிரியாணி இதுக்கெல்லாம் கூறவங்க தான் இவங்கெல்லாம். அதனால் என்ன சொன்னால் இதில் கொஞ்சம் அறிவாக இருந்து சிந்திச்சு செயல்படுது. சரிங்க மேடம், இப்போ என்ன சொல்றாங்கன்னா பல ஒடுக்குமுறைக்கு சீமான் அவர்கள் திமுகவால ஆளாக்கப்பட்டிருக்காரு. அந்த காரணத்தால தான் இப்போ திமுகவை எதிர்க்கும் வகையில இந்த பெரியாரினுடைய முரண்களை இப்ப கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு சில தரப்பினர் சொல்றாங்க மேம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க என்ன கொடையா அப்படி மட்டைக்கு வைக்கிறதுக்கு? மடக்க முடியாது சாமி. ராஜா, சும்மா இவங்க பொய் சொல்லிட்டு அலையிறாங்க. நாம் தமிழர் கட்சி யாருக்கும் எப்போதும் அடங்காதுமா. எதுக்கு பயப்படணும்? நாங்கள் என்ன திருடுறோமா, பிட் பாக்கெட் அடிக்கிறோமா, கொள்ளை அடிக்கிறோமா? இல்லை எங்கள் நாம் தமிழர் கட்சியான விபச்சாரம் பண்ணுற பெண்கள் இருக்கா, இல்லை பாலியல் பண்ணுற ஆண்கள் இருக்கா? கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கட்டமைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு மோசமான கட்சி, மோசமான பிள்ளை இவங்க கட்டமைக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி கிடையாதுன்னு எங்கள் பிள்ளைங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு யாராச்சும் கல் எடுத்து அடித்தாங்களா? திருப்பி நாம் தமிழர் வேறு கட்சியாக தான் அடிச்சிருப்பாங்கல்ல. நீங்கள் ஒரு கொடியை கிழிச்சிங்க, அவங்கன்னா வேட்டையை உருவிருப்பாங்கல்ல, கட்சி வேஸ்ட்டே உருவிருப்பாங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க அது செய்யலைல்ல. காரணம், எங்கள் பிள்ளைங்களாம் நாகரீகம் கருதி அவர்களுடைய வாழ்க்கையை கருதி ஒதுங்கி போயிட்டுருக்காங்க. எங்களுடைய அண்ணனின் வளர்ப்பு அது. எங்கள் சீமான் சொல்லியிருக்காரு, அடிக்கு அடி, பதிலுக்கு பதில் கொடுக்காதீங்கடா, ஒதுங்கி போங்க. ஒதுங்கி போகிறதால நம்ம கெட்டு போக மாட்டோம். அவர்களுக்கு தெரிந்த அந்த செயலை அவர்கள் செய்யட்டும், நாம் அந்த செயலுக்குள் போகக்கூடாது. அற வழியில் போகலாம், நம்ம நேர்மையாக போவோம். ஏன்னா நம்ம தப்பு பண்ணல. தப்பு செஞ்சாதான் வலிக்கும் நம்மளுக்கு. நீங்கள் தப்பு செய்யலைன்னா உங்களுக்கு ஏன் கஷ்டமாக போகுது? வீடியோ முடக்கிறது, அதை முடக்கிறது, இதை மடக்கிறது, பேரை இது பண்ணுறது, அப்படியே ஃபோட்டோ போடுறது, வாத்தியார் மாணவர்கள் மாதிரி போஸ்ட் ஒட்டி போடுறது, காமுகன் மாதிரி. அதை பார்த்து தெருவில் கேட்குறாங்க, என்ன இவங்க என்ன இவ்வளோ கேவலமாக போச்சு அரசியல், கலைஞரே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன ஒரு எதிர்கட்சி, ஒரு நல்ல ஒரு தலைவர், அவர் நல்லா பேசக்கூடியவர். எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி 40 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்கன்னா அவர்கள் மனசில் தலைவராக தானே இருக்கார். அவர் தலைவராக தானே இருக்கார். கண்டிப்பாக. என்றோ வாழ்ந்து செத்த பெரியாரை அவர் பேசியதை சொன்னதற்கு மணியம்மையை திருமணம் பண்ணது உண்மைதானே? சொத்தை மணியம்மைக்கு எழுதி வச்சது உண்மைதானே? அவர் பேசியதெல்லாம் உண்மைதானே? பேசியதையும் செய்ததையும் சொன்னதற்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. இன்றைய லேட்டஸ்ட் தலைவர், இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட தலைவர் சீமான், அவரை அவ்வளோ அநாகரிகமாக போஸ்டர் போட்டு ஒட்டிங்களே. உங்கள் அரசியலுக்கும் எங்கள் அரசியலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
இப்போ பெரியாரை தூக்கி பிடிக்கும் அரசியல திமுக செய்யறாங்க மேம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தமிழக காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரியாரை எதிர்க்கக்கூடிய அரசியல சீமானவர்கள் வந்து கையில எடுத்திருக்காரு. அதாவது தமிழன் வந்து குருடனா மாறி போயிடுச்சு அந்த நிலை, தமிழன் விழித்து கொண்டான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்காக நாம் தமிழர் கட்சி இதை கையில எடுத்திருக்கா. ஆமா, உண்மை அதுதான்மா. அதாவது இவங்க ஒரு கதை சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அறிஞர் அண்ணா தெரியுமா, பெரியார் தெரியுமா, அவர் இந்த மாதிரி இந்த பழைய காலத்து தாத்தாலாம் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச நம்ம பிள்ளைங்களுக்குலாம் தெரிஞ்சது யாருன்னா விஜய் தெரியும், ரஜினி தெரியும், கமல் கூட ரொம்ப தெரியாது, சீமான நிறைய இளைஞர்களுக்கு தெரியும். அரசியல்வாதியில் யார் ஏன் இன்னைக்கு மூர்க்கமாக சண்டை போடுறாங்க? சீமான். ஒரு படத்துக்கு போனால் வில்லனும் ஹீரோவும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, யாருக்கு கிளாப் பண்ணுவாங்க? ஹீரோக்கு தான் கை தட்டுவாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் ஹீரோவாக பார்க்குறாங்க சீமானை. இவர் வந்து காமெடி பீஸ், இதுங்கெல்லாம் காமெடி பீஸ்க்கெல்லாம் பயம் வெக்கமாக இருக்கும் தானே. நம்மளும் சண்டை செஞ்சு பார்க்குறோம், இவங்க வந்து ஓரமாக நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் நடுப்புற நின்று சண்டை போடுறாரு. எல்லா பக்கமும் எதிரி, திரும்பின பக்கமெல்லாம் சீமானுக்கு எதிரி. ஏன்னா ஒரு நல்ல அரசியல் வரவிட மாட்டாங்கம்மா. இந்த நாட்டுக்காக தானே அவர் சொல்கிறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சொல்கிறாரு. எங்கள் பிள்ளைங்க வெளியில் போக முடியலம்மா, பள்ளிக்கு போக முடியலை, கல்லூரிக்கு போக முடியலை, கடைக்கு போக முடியலை, இரவுல தனியாக படுத்து தூங்க முடியலை, எங்கேயுமே போக முடியலை. அந்த பிள்ளைங்க சின்ன 5 வயசு பிள்ளைய பாலியல் பண்ணிடுறான், காம கண்ணோட பார்க்குறானுங்க. அது வேணாம், அவனுங்களுக்கு தண்டனையை கொடுத்தாம நாம் தமிழில் சொல்கிறோம். போதை அதிகமாயிருச்சு, கடைக்கு தெருவுக்கு 10 கடை, கஞ்சா என்ன இல்லை, கஞ்சா விற்பனை நடக்குது, அவ்வளோ மோசமா. இதை ஒழிங்க. இந்த போதையில் தான் இவன் வந்து காமகன் ஆயிடுறான். அவனுக்கு தண்டனை 10 பேரை வந்து வெட்டுடா, கழுத்தை வெட்டு, தூக்குனா பயப்படுவான்ல. அதை தான் நாம் தமிழர் கட்சி சொல்கிறோம். இது இவங்களுக்கு என்னென்னா கஷ்டமாக இருக்குது. காரணம் நாங்கள் வந்து அவர்கள் கட்சியோ எதிர்கட்சியோ இதுக்கெல்லாம் நாங்கள் வரலம்மா. அவன் ஞானசேகர் திமுகவாக இருக்கட்டும், வேறு கட்சியோட, அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆக மொத்தம் அவர் குற்றவாளி, அவனை தூக்குன்றோம், அவ்வளோதான். உங்கள் திமுக கட்சியாக இருந்தால் தூக்குங்க, தூக்காதீங்க, அதை பேச வரல. ஒரு குற்றவாளியா ஞானசேகரை தூக்கில் போடுங்க, அவன் கூட இந்த சார் யாருன்னு காட்டி கொடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம நாட்டில் வந்து பெண்கள் நிமிர்ந்து நடக்க முடியலம்மா. வெளியில் பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும், 10 நிமிஷம் சார்ஜர்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சுன்னா பயமாக இருக்குது. ஐயோ என்னாச்சும், உங்கள் வீட்டில் பயமாக இருக்கா? அவலங்களுக்காக நாம் தமிழர் குரல் கொடுக்குது. ஆமாம் கொடுக்குது. அது இவங்களுக்கு என்னாச்சு, இவங்களுக்கு வந்து அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ப்பாங்க. இப்போ பாருங்க, இப்பவும் அதே விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே தான் மேம். என்ன சொல்றாங்கன்னா சீமானவர்கள் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் நான் பெரியார் வழியில தான் வந்தேன் அப்படின்னு பெரியாரை ஆதரிச்சாரு, இப்ப பைத்தியகாரத்தனமா பெரியாரையே எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம். இந்த கொள்கைகள் அதே மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானுடைய கொள்கைகளும் மாறுபடும் அப்படின்னு ஒரு பச்சோந்தித்தனமா இருக்கு அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்து எழுதலே மேம். இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது காலத்துக்கேற்ப மாறிக்கணும். ஒரு நேரத்தில் வந்து அவங்க அப்பாலாம் வந்து வேட்டி கட்டிக்கிட்டு தான் சபைக்கு வருவார். அது நம்ம அவங்க அப்பாவே சொல்லலாம், ஸ்டாலின் இவர் கருணாநிதியே சொல்லுவோம். கலைஞர் அவர்கள் வேஸ்டிக்கிட்டு தான் வந்தார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் பேண்ட்டு போட்டு வர்றாரு, ஜீன்ஸ் போட்டு வர்றாரு. காலத்துக்கு தகுந்த மாறிட்டாரா? மாறுறாருல. இப்போ நாங்கள் புடவை கட்டினா நீங்கள் வந்து சுடிதார் போடுறீங்க, நாங்கள் வந்து 8ஆவதோட பெரிய பிள்ளையானே எங்கள் நிப்பாட்டிடுவாங்க ஸ்கூலை விட்டு. நீங்கள் இப்போ 2 டிகிரி 3 டிகிரி வாங்குறீங்க, நாங்கள்லாம் பஸ் ஏற விட மாட்டாங்க எங்கள் அம்மா அப்பா, நீங்கள் விமானத்தில் ஏறி தனி நாட்டுக்கு போயிட்டு வந்துடுறீங்க. காலம் மாற்றம், காலம் மாற்றும். காலம் வந்து மாற நம்மளும் மாறிக்கணும், காலத்தோடு போகணும். தெரியலை. நாங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து கருணாநிதி வாழ்க கருணாநிதி வாழ்கன்னு எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் தம்பி இன்னமும் கத்திக்கிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் ஒரு பக்கத்து வீட்டுக்காரமாக கூட பழகிக்கிட்டு இருந்தோம், நெருங்கி பழகிக்கிட்டு இருந்தோம், அப்படியே ஒன்னடி முன்னாடியாக இருந்தோம். அவங்க சாப்பாடை நாங்கள் பிடிங்கி சாப்பிட்டோம். இப்போ அவள் துரோகின்னு தெரியுது, அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். பெருசால் தெரியாமல் போயிட்டோம், இப்போ தெரிஞ்சிருச்சு வெளியில் வந்துட்டோம். இது அப்படி காலநிலை மட்டும் கரெக்டு தான். காலநிலைக்கு தகுந்த மாதிரி நம்மை நாம் மாற்றிக்கொள்ளணும். அதுதான் அரசியல். எனக்கு வந்து நான் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வந்து கிரிக்கிடும், நான் தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடுவேன், 10 பேரை கெடுத்தாலும் பரவாயில்ல எங்கள் அப்பா அப்படி சொல்லக்கூடாதுமா. காலநிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். தவறை தவறென்று சொல்லணும், சரியை சரி என்று சொல்லணும். நீங்கள் தப்புன்னு சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் உங்கள் தாத்தா. நாங்கள் அப்படி பார்க்கல. அண்ணன் இருந்தார்,
இது அந்த திராவிட கட்சியில் இருந்தார், திமுகவுக்கு வந்தார். அவர்களுடைய அந்த வாதங்கள் பிடிக்காம, அவருடைய கொள்கை பிடிக்காமல், அந்த கோட்பாடு பிடிக்காம தான் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தார். வெளியில் வந்து என்ன பண்ணார், என்னடா இவங்க நம்பி நம்ம அரசியல் பண்ணுறது, நம்ம ஒரு கட்சியை உருவாக்குவோம். ஏன்னா இவர் சிந்தனை நிறைய பெருசு, இவரோட அளப்பெரிய ஆசைகள், பெரிய பெரிய சிந்தனைகள். அப்போ என்ன செஞ்சார், இதை ஏன் நம்ம இன்னொருத்தன் காலிலே விழுவணும், ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம் தெரியுமா, இதெல்லாம் லைஃப் ஸ்டைல்மா. ஒருத்தங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கூலிக்கு போவாங்க. ஒரு மாதம் கழிச்சு என்ன பண்ணுவான், அவன் சொந்தமாக ஒரு பொருளை வாங்கி வைப்பான், ஓனர் ஆகிடுவான். அதுதானே முன்னேற்றம். இல்ல தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்ற நிலையில தான் சீமான் வந்தாரு அப்படின்றத அடிக்கடி பதிவு பண்ணியிருக்காரு. ஆமா, தமிழர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், இன்னமும் ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் வந்து தமிழர்கள் வந்து நான் விழிச்சலாமா, இன்னும் வெளியில வரல தமிழர்கள், நிறைய பெண்கள் வெளியில வரல, இன்னும் நிறைய ஆண்கள் வெளியில வரல, போதையில் இருக்காங்க, அடிமைத்தனமா அந்த கஞ்சா போதையில் இருக்காங்க. இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறார் சீமான். சரிங்க மேம், இப்போ வந்து சீமான் அவர்களினுடைய இந்த பெரியார் எதிர்ப்பு வந்து இப்போ வருகிற ஈரோடு கிழக்கு தேர்தல் வரப்போகுது இல்லைங்களா? ஆமா, அந்த சமயத்துல திமுகவினருடைய ஓட்டை வந்து கிடைக்க செய்யுமா? நாங்க வந்து ஒன்று சொல்றோமா, இவர்களுடைய ஓட்டு கிடைக்குது கிடைக்கல, நாங்க வந்து ஓட்டுக்கானவர்கள் கிடையாது. நாங்கள் வந்து வாக்கு அரசியல் செய்யலை. நாங்கள் மக்கள்கிட்ட எங்களோட கொள்கையை கொண்டு சேர்க்குறோம், தவறை சுட்டி காட்டுறோம், நல்லது நடக்கணும்னு யோசிக்கிறோம். சரியா நான் சொல்கிறது தப்பா, கரெக்டாக சொல்கிறேன்னா? சரி, இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மக்கள் விழிப்புணர்வு அடையணும், மக்கள் தெளிவாக இருக்கணும், மக்கள் நல்லா வாழணும். இன்னும் இந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. 5க்கும் 10க்கும் 100க்கும் 200க்கும் கையேந்தக்கூடாது. இலவசம் வேண்டாம். பொங்கலுக்கு ஒரு துண்டு கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை வேண்டாம். இலவசமாக எது எங்களுக்கு வேண்டாம். ஏங்க உழைக்கிறோம், உழைப்புக்கு ஏற்ற சம்பளத்தை கொடுங்க, வேலையை உருவாக்கி கொடுங்க, கல்வியை உருவாக்கி கொடுங்க, மருத்துவமனை நல்லா வைங்க, இலவச மருத்துவமனை நல்லா கொடுங்க. இதை தான் நாங்கள் கேட்குறோம்மா. இதெல்லாம் நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் சம்பாதிக்கணும். இப்போ நான்லாம் 1 ரூபா வருமானம் கிடையாது. எதுக்குறோன்னா நம்ம செத்துட்டோம், நம்ம அழிஞ்சிட்டோம் அந்த அரசியலில். நமக்கு பின்னாடி வர பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை வரணும். இன்னொரு தெரியுமா, நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்கு போகிறாங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு போகிறாங்க. ஏன் சொல்லுங்கள், படிக்க முடியல, அதிகமாக ஃபீஸ் வாங்க, 1.5 கோடி ஆகுமா செலவுங்க. வெளிநாட்டுக்கு 25 லட்சம் கொடுத்து படிக்க போயிருக்குங்க பிள்ளைங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைங்க போயிருக்கு. அதெல்லாம் வந்து சீர்தூக்கி செய்யணும்னா அதுக்கு நல்ல அரசியல் வேணும். நல்ல அரசியல் தேவைன்னா நல்ல அரசியல் தலைவர் வேண்டும். நல்ல அரசியல் தலைவர் வேணும்னா இந்த நாடே வந்து நல்ல ஒரு அரசியலை நோக்கி செல்லணும். இதை தான் நாங்கள் சீமான் செய்கிறாரு. அதை வந்து இவங்களுக்கு பொறுக்க முடியாமல் இவங்க வந்து அவரோட தத்துவத்தை ஒழிக்க பார்க்குறாங்க. சீமானை ஒழிக்க பார்க்கல, அவர்கள் தத்துவத்தை ஒழிக்க பார்க்குறாங்க. அவர்களை ஒளிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக பயப்படுகிறார்கள். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இந்த சீமானை வந்து அடக்குவதும் ஒடுக்குவதும், நாம் தமிழரை மிரட்டுவதும். ஒருபோதும் அஞ்சாது நாம் தமிழர், எப்பொழுதும் அஞ்சாது, துணிந்து இருக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேம், சொல்லுங்க. சீமான் அவர்கள் மீது அந்த போடப்படும் வழக்குகளும் அவர்களுக்கு எதிராக அந்த ஏற்படுத்தப்படும் வன்முறைகளும் தான் தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சியா? அதாவது அவங்க அவங்க வந்து அப்படியே அரசியல் பண்ணி பழகிட்டாங்கம்மா, அவங்கள திருத்த முடியாது. நாங்கள் அதை தான் சொல்கிறோம். நீங்கள் பழையிலேயே இருக்காதீங்க, பழைய கட்சியில் இருக்காதீங்க. பழைய திமுக 1956 இருந்த திமுகவில் இன்னமும் வாழாதீங்க. மக்களை வேறு மாதிரி ஆயிட்டாங்க, நல்ல அரசியல் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். இதை கொண்டு வரணும்னு சொல்கிற நாங்கள் அவங்களுக்கு எதிரி ஆயிடுறோம். காரணம் வந்து பிள்ளைங்கள்லாம் படித்த பிள்ளைங்க இல்லையா, நீங்கள்லாம் உள்வாங்குறீங்க, கவனிக்கிறீங்க. எங்கே திருந்திடுவார்களோ, திருந்திட்டா இவங்களுக்கு வர கஸ்டமர் போயிடலாமா? இது பழைய குடோன், இது வந்து பழைய குடோன் அரிசி மண்டி. இந்த அரிசி மண்டியில் வந்து வேற ஒருத்தவங்க நல்ல பொருளை விற்றா கஸ்டமர் பூரா அங்கே போயிடுவாங்க. நம்மளோடைய சம்பாரித்து வச்சுருக்க, கொள்ளை எடுத்து வைத்திருக்கிற, கோடி கோடியாக வைத்திருக்கிற சொத்துக்கள் பறி போயிடும். இப்போ சிபிஐ அந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் எடுத்துடும். அவங்களுக்கு வந்து அவர்களே ஆளணும், அவர்களே வாழணும், இந்த நாடு அவர்களே இருக்கணும். அவர் முதலமைச்சர் பதவி மேலே அவ்வளோ வெறி, மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி, அந்த பதவியில் மேலே அவ்வளோ ஆசை. இந்த பதவி வேணும், வேறு யாருமே வரக்கூடாது. முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சர், அவர்களே எம்பி, அவர்களே எம்எல்ஏ,
அவர்களே வந்து கல்வித்துறை அமைச்சர், அவர்களே எல்லாத்துக்கும் அவர்களே மச்சான், மாமா, அண்ணன், தம்பி, அப்பா இருப்பார், புள்ள இருப்பார், பேரா இருப்பார், அத்தை இருக்கும், அப்புறம் மாமா புள்ள இருப்பார், அத்தை பொண்ணு இருக்கும், சின்ன தங்கச்சி இருக்கும், பெரிய தங்கச்சி, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், அவங்க அப்படியே இருப்பாங்க. வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தான் சீமானவர்கள். வாரிசு அரசியல் அல்ல, குடும்ப அரசியல். குடும்ப அரசியலை அண்ணன் சொல்றாரு, இருங்க ஒரு ஆள் இருங்க, எல்லாரும் வந்து கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் சுரண்டிட்டு போய் நீங்களே பதுக்கி வச்சா இந்த மக்கள் சோத்துக்கு என்னடா பண்ணுவான்? விவசாயி செத்துக்கிட்டு இருக்காமா, அழிஞ்சிக்கிட்டு இருக்குமா? காப்பாத்து. என்ன சொல்றேன்னா, அதனால வந்து இந்த நாட்டு மக்களை கொஞ்சம் பாருங்க. விவசாயி அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, மாணவர்கள் கல்வி கிடைக்கல, பள்ளி அங்கே இடிஞ்சு உழுவுது, தண்ணி தொட்டியில் வந்து பிள்ளைங்க செத்து கிடக்கு. நேற்று பாருங்கள் 3 வயசு குழந்தை ஒரு ஸ்கூலில் ஒரு கழிவறையில் செத்து கிடக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். காரணம் வந்து உங்களுடைய அமைப்பு சரியில்லை. இந்த அமைப்பை தான் வந்து சீமான் சொல்கிறாரு, இந்த பழைய அமைப்புகள் எல்லாம் அப்படி தொடச்சி தூரம் வச்சுட்டு நாங்கள் புதிய அமைப்புகளை கொண்டு வந்து நல்லா வாழ வைக்கிறோன்றாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த பழைய பொருள் விற்கிறவங்களுக்குலாம் பயம். அது வந்து ஓட்ட பாத்திரம், உடஞ்ச பாத்திரம், நெளிஞ்ச பாத்திரம், அந்த ஈயம் பூசாத பாத்திரம்லாம் நிறையா கிடக்கு. எங்கே இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாத போயிருமோன்னு பயந்தாமா, அந்த பயம்தான் வந்து சீமானை எதிர்க்கிறார்கள். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். பெரியாரினுடைய சர்ச்சைக்கு சீமானுடைய பதிலடி, அப்படி அது மட்டும் இல்லை, அந்த ஒடுக்கப்படக்கூடிய காரணங்கள் அப்படின்னு பல விஷயங்களுக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பதிலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். விழித்திருங்கள், தெளிவாக இருங்கள். நாம் தமிழர். அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசியல் கருடனுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.